தென்கிழக்கு பகுதியான அமர் காலனியில் ஐஆர்எஸ் அதிகாரியின் 22 வயது மகள் வீட்டில் மயங்கிய நிலையில் கிடப்பதாக பெற்றோருக்கு போலீசார் தகவல் கொடுத்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. விசாரணையில் அந்த வீட்டில் வேலை செய்த ராகுல் மீனா என்பவர்தான் இந்த கொடூரத்தை செய்தது சிசிடிவி காட்சிகள் மூலம் அம்பலமானது. காலையில் பெற்றோர் ஜிம் மற்றும் வாக்கிங் சென்ற நேரத்தை துல்லியமாக கணித்த ராகுல் காலை 6:39 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்து சரியாக 41 நிமிடங்கள் கழித்து 7:20 மணிக்கு வெளியேறியுள்ளான். வீட்டின் சாவி ஷூ ரேக்கில் வைக்கப்பட்டிருக்கும் என்ற ரகசியம் தெரிந்தே அவன் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளான். விசாரணையில் மற்றொரு அதிர வைக்கும் தகவல் கிடைத்துள்ளது. இந்த கொலைக்கு முந்தைய நாள் ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ராகுல் தேடப்பட்டு வந்துள்ளார். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க தனது செல்போனை 10,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டு 6,000 ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸை புக் செய்து டெல்லிக்கு தப்பியுள்ளார். டெல்லி வந்ததும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கூட பணம் கொடுக்காமல் ஓடி மறைந்தவர் நேராக தனது பழைய முதலாளியின் மகளை குறிவைத்துள்ளார். 15 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் துவாரகாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் ராகுலை போலீசார் கைது செய்தனர். மொபைல் கேம்களுக்கு அடிமையான இவர் ஏற்கனவே பலரிடம் கடன் வாங்கி திருப்பி தராமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது.